ராவண லங்கா 2024ல தந்திவன் யூடியூப் சேனல்ல வெளிவந்த தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. பிஎஸ்என்எல் ராஜு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அகில், அலக்கியா, ரவி பாபு மற்றும் படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்க்கலாம். ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து கோவாவுக்கு டூர் போறாங்க. அங்க போய் ஜாலியா அந்த லொகேஷன்ல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள ஒருத்தர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. இப்படி காணாம போனவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. இப்ப இறுதியில அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வலை. அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தை வச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் பொறுத்தவரை நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்துடைய சினிமோட கலர்ஃபுல்லான விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பியூட்டி மியூசிக் நல்லா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போறாங்க. அடுத்தது என்ன நடக்கும், என்னடா அவங்க ஜாலியாக போய் படம் ஸ்மூத்தாக ஜாலியாக போகுது. திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிடில் ஓரளவுக்கு படம் ஓரளவுக்கு எங்கேஜாக நம்ம வச்சிருக்காங்க. ஹீரோட கேரக்டர் சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. அதனால அவங்களை கனெக்ட் பண்ணாவே நம்ம ஈஸியாக படத்தை பார்த்து முடிச்சிடலாம். எமோஷனல் ஓரளவு கிளிக்காது, காமெடி ஓரளவு கிளிக்காது. இந்த படத்தோட மைனஸ் பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸாக ப்ரிடிக்டபிளாக இருக்கு. இந்த ஸ்டோரி ஏகப்பட்ட படத்தில் 100 படத்தில் பார்த்துருப்போம். அதே ஸ்டோரி தான் இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லப்படுகிற அந்த ஸ்க்ரீன் பிளேவாவது ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேவே இவங்க கோட்டை விட்டாங்க. ஏனோ தானோ தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருக்குது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இவங்க ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா பக்காவாக எழுதி சூப்பராக சொல்லியிருந்தாங்கன்னா படம் வந்து வேற லெவலுக்கு ஹிட் ஆயிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய வயசுல இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களும் உங்கள் வரதே.